ஒட்டிக்கிறதுக்கு என்ன தாருங்களா? என்னடா எப்படி இருக்கு உடம்பு? என்னங்க அங்க பாருங்க, உங்க தங்கச்சி வர்ற அழக. பழைய கூலி அதுதான். அப்ப அஞ்சனாவுக்கு ஒன்று அப்படி அடிச்சீங்க. சுயமா உழைச்சு உருவான கட்டங்க இதெல்லாம். சும்மா மிரட்டாதீங்க. மரியாதை ஒரு ரூபாய் எடுத்து வீசுங்க. நித்யானந்தம். ஓஹோ என்னப்பா அது? சும்மா இருக்கு. நீ வாங்கிட்டு தர்ம துறைங்க. நீங்க நல்லா இருக்கணும். சரி சரி நீ போ. ஏன்பா சதானந்தம், எங்க கிட்ட ஒண்ணும் பணம் கிடையாதா? இல்லேன்னு யார் சொன்னா? நீ வாதாட தகுந்த ஆளாவன். ஏன்பா நித்யானந்தம், வாப்பா போலாம். ஏமா அமிர்தா, நீ 2 நாளுக்கு முன்னையே ஏன் வரல? எங்க என்ன, அவர் வரப்பதானே நானும் வர முடியும். அவருக்கும் அறுவடை வேலை சரியா இருந்தது. செல்வி எங்க மாமா இருக்கா? அட, கூட்டாளியை பார்க்கறதுக்கு சேகர் இப்பவே அவசரப்படுறான். வாங்க போலாம்.
வண்டு பயில கண்டிக்க வகை இல்ல அவங்களுக்கு பேசுறீங்களே. ஈஸ்வரா, செல்வி, 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 அம்மா, செல்வி, மீனாட்சி, மீனாட்சி, என்னம்மா? சீக்கிரம் வா, குழந்தைய பத்திரமா இருக்கு. ஓடி. அப்பா, என் வயத்துல பாலை வாத்தி அடிக்கண்ணு. என்னங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க. குழந்தை பக்கத்துல இருக்கிறது இல்லாத கூட தெரியாம இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கீங்களே. என்ன அஞ்சுகம், ஏன் அப்படி பதற? இன்னும் கொஞ்ச நேரம் நான் பார்க்கல. என்ன குழந்தை? குழந்தையா? குழந்தைக்கு என்ன? என்னம்மா செல்வி? பரன் மேல ஏறி தம்புராவை மீட்டிக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் தவறி இருந்தா நான் பார்த்துட்டு கத்துறேன் உங்க காதுல விழுந்தாதானே மீனாட்சி வந்து இறக்கி விட்டா. நீங்க தான் பக்தியில முழுகிட்டா மண்ணோடு மகனையும் சேர்த்து மிதிச்சாராம கோரா கும்பர். அவர் போல ஆயிடுறீங்களா? சக்கரதாரி கடைசியில அவனையும் கைவிடவில்லையே அஞ்சுகம். கடவுள் கைவிட மாட்டாருன்னு நாம கைவிட முடியுமா? பேசும் தெய்வம் இல்லையா குழந்தை? அத கண்ணும் கருத்துமா கவனிக்கிறதே பக்தி தானே. பெற்ற பாசத்தால் பேசுகிறாய் அஞ்சுகம். ஆனால் உண்மை எது தெரியுமா? அவன் அளித்த வாழ்வு அவனேதான் காப்பாற்றுகிறான். ஆமா, இப்ப உங்க பகவான் தானே ஓடி வந்து நம்ம செல்வியை காப்பாத்தினார். அதுல சந்தேகம் என்ன? பைத்தியக்காரி, பகவானே தான் காப்பாற்றிருக்கிறான். என்னம்மா செல்வி, அப்படித்தானே? ஆமாம்பா. பாரு, அவளுக்கு இருக்கிற ஞானம் கூட உனக்கு இல்லை. நான் தான் அஞ்ஞானியாச்சே, அதை ஏன் அடிக்கடி குத்தலா சொல்லி காமிக்கிறீங்க? डगड़ी 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 चल चलो चलो डगड़ी 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 चल चलो चलो हाय डगड़ी 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 चल चलो चलो நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது. நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது. நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுது. நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுது. பின்னால போகாதே. காலத்திராட்டு அசைவு துருசு நாலு கால் குதிரை செல்லும் வேகம். காலத்திராட்டு அசைவு துருசு நாலு கால் குதிரை செல்லும் வேகம். காம குரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம். காம குரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம். இது சொல்லும் ஜாடை கண்டு கொள்ளும், அது சொன்னாலும் கேட்காம துள்ளும். இது சொல்லும் ஜாடை கண்டு கொள்ளும், அது சொன்னாலும் கேட்காம துள்ளும். பள்ளம் மேடுகளை பயமில்லாமலே தாண்டி வரும் நாலு கால் குதிரை. காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு பல பல கட்சிகளில் பாய்ந்து வரும் ரெண்டு கால் குதிரை. ஆஹா 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 வித்தியாசமில்லாமல் நாலு கால் குதிரை மேலேற்றி வேகமாய் செல்லும். எவரையும் மேலேற்றி வேகமாய் செல்லும். மேலென்றும் கீழென்றும் ரெண்டு கால் குதிரை வித்தியாசம் காட்டியே தள்ளும். ஜாதி வித்தியாசம் காட்டியே தள்ளும்.
புத்தியுள்ள 4 கால் குதிரை ஆனாலும் 10 முழம் தள்ளி இருக்கணும். புத்தியுள்ள 4 கால் குதிரை ஆனாலும் 10 முழம் தள்ளி இருக்கணும். புத்திகட்ட 2 கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும். புத்திகட்ட 2 கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும். குனிஞ்சுக்கிட்டா முதுகுல குதிரை ஏறியா தம்பி? வேலைக்கார முதுகுல குதிரை ஏற காலம் மலையேறி போச்சு. என்ன மலையேறி போச்சு? ஒண்ணும் இல்ல, சும்மா ஊர் செழிக்கிறதுக்காக இந்த ஒரு பஜனை கோஷ்டி கடவுளுக்கு பக்தி செலுத்துறேன்னு. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். என்னென்ன பழனி மலையும் சொன்னேன். ஆமா, இது என்ன? இது குதிரை. அது தெரியுது. ஏது நீ வாங்கி கொடுத்தியா? எவ்வளவு கொடுத்தது? 18 ரூபாய்ங்க. சீப்பாயில சீப்பு கண்ணாடி எல்லாம் இருக்கு. ரூபா 18 கொண்டு போய் மரக்கட்டை ஆக்கிருக்கிய. மரக்கட்டையா அது? என்ன இது கட்ட, அது கலை. உன் தலை. ரூபா 18 முழுங்கிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா குடும்பம் என்ன கதி ஆகிறது? ஒரு ஆசை, ஒரே ஒரு ஆசை. சொல்லு அஞ்சுகம், சொல்லு. செல்வி, என் செல்வி எப்போது கிடைத்தால் என் நகைகளை எல்லாம் அவளுக்கு போடுங்கள். இதுதான் என் கடைசி ஆசை. அப்படியே போடுகிறேன் அஞ்சுகம். நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. செல்வி, செல்வி, செல்வி. அஞ்சுகம், அஞ்சுகம், ஐயோ அஞ்சுகம், அஞ்சுகம். கடல் போல வீடு விட்டு நீங்க வெளியே போகத்தான் வேண்டுமாறியா? சங்கரம் பிள்ளை, கடல் போன்றதுதான் வீடு. ஆனால் அதில் வீசிய துன்ப அலைகள் என் செல்வியையும் அஞ்சுகத்தையும் அடித்துக் கொண்டு போய்விட்டது. அவர்கள் நடமாட்டத்தையும் சிரிப்பையும் பேச்சையும் கேட்டு பூரித்த என் நெஞ்சை எப்படி விரிச்சென்றிருக்கும் இந்த வீட்டை பார்த்து மகிழவில்லை. என் குழந்தையை நான் தேடத்தான் போகிறேன். கிடைத்தால் அவளோடு திரும்ப வருகிறேன். இல்லை, நானும் வரமாட்டேன். இந்தாரும் அதிகார பத்திரங்கள் பத்திரமா வைத்துக் கொள்ளும். இந்த பெரிய பொறுப்பை ஏற்க தகுதியானவர் நீர்தான். அழாதையும். உம்மை நம்பித்தான் என் சொத்து பூராவையும் விட்டுச் செல்லுகிறேன். கடமையை செய்யும். அதிலேதான் கடுப்பு இருக்கிறது. அமிர்தம்மாவுக்கு ஏதாவது? வேண்டாம் வேண்டாம், நித்யானந்தம் கோவித்துக் கொள்ளுவார். அமிர்தத்துக்கு மட்டும் என் அன்பை சொல்லு. சரி.